வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். பொட்டு மூவி ரோஸ்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ சோல்ஜர்ஸ், போன வாரம் நம்ம தலைவர் ஸ்ரீகாந்த் நடிச்ச சவுகார்பேட்டை படத்தை ஊடு கட்டி அடிச்சிருந்திருப்போம். அதை பல பேர் பார்த்துட்டு ப்ரோ கூடவே இன்னொரு படமும் இருக்கு ப்ரோ, படம் பேரு பொட்டு ப்ரோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம இன்னைக்கு நம்ம சோல்ஜர் பேச்ச மீறி இருக்கோம். அதனால இந்த வாரம் போட்டலாம்னு முடிவு வந்துட்டேன். சோல்ஜர்ஸ், நீங்க பார்க்க படம் தான் பொட்டு. இப்ப நம்ம வைக்க போற படத்தையும் கொட்டு. பொதுவா பல பேர் காஞ்சனா படம் பார்த்துருப்பீங்க. காஞ்சனா மல்டிவர்ஸ்ல பார்த்துருப்பீங்களா? அப்படி ஒரு படம் தான் இந்த படம். ஆமா, படம் பேர் தான் வேற. படத்துல பல எலிமெண்ட் அப்படியே அங்கிருந்து உருவதுதான். என்ன ஏதுன்ற பத்தி இங்க தெரியாத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தலைவன் இந்த படத்தால் பாதிக்கப்பட்டு வழி இல்லாம ஆட்டோ ஓடிட்டு இருக்காராமா. சோசியல் மீடியால போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கண்ணு மழுகிட்டு இருக்காங்க. காதல் படத்துல இருந்து பொட்டு படத்தா மாறி, பொட்டு படம் ஆட்டோ படத்தா மாறாராமா. தலைவனோட சோழனை காரணமே இந்த படம் தான். எல்லாமே இவருதாங்க, எல்லாமே இவருதாடா. ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா கசாம போயிடலாம். அதுமே லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோல்ஜர்ஸ், ஓரா கசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. இந்த வீடியோ இங்க ரோஸ்ட்ன்றது போது ரேண்ட்னு எடுத்துக்கலாம். போன வாரம் சோக்கர் படத்தை பல பேர் மொக்கன்னு சொன்னனால நான் சோக்கர் படத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவே அதை விட மொக்கையாவது படம் எடுத்து அந்த படத்தை நல்லா சொல்ல சரி. என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டு படத்துல எந்த படம் நல்ல படம் அப்படின்னா நான் சவுகார்பேட்டை பெஸ்ட்னு சொல்லுவேன். ஆனா பாருங்களா, ஒரு படத்தை மொக்கைன்னு சொல்றதால அதை விட மொக்க படம் எடுத்து சவுகார்பேட்டை படத்தை நல்ல படம் சொல்ல விஷயங்களா நான் ஒன்னும் சும்மா காட்டிலாம் இது காஞ்சனா காப்பி அப்படிலாம் சொல்ல. தலைவன் மடியுடியான் இருக்காங்களா, அதை டாக்டர் அவரே சொல்லி படத்துல ஃபர்ஸ்ட் சீன் இருக்குல்ல, டைட்டில் கார்டுல தலைவன் ரிவீல் பண்ணிட்டா இது காஞ்சனா காப்பி தாங்கோ அப்படின்ட்டு குத்துமதி பாட்டா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டேன். இந்த மியூசிக் கேளுங்க. இந்த மியூசிக் கேளுங்க. டைட்டில் கூட ஆட்டே போட்டீங்கடா. எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா பி பிளாக் அதெல்லாம் பூட்டி கிடக்கும். அதை கிளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு கிளீன் பண்றதுக்கு ஆய அமைச்சு விட்டா அங்க இருக்கிறப்ப என்ன பண்ண அப்படின்னா ஒரிஜினல்ல விட்டு இந்த ரோட்ல போற என்ன பண்ண அப்படின்னா கொலை பண்ணிட்டு போயிருந்தேன் ஒரிஜினல். அவனெல்லாம் விட்டு வீடு பெருக வந்தவன் சும்மா கணக்கெடுப்பு போட்டு சாத்தி இருந்திருக்கும். இந்த பேய் டம்மி போடிது. பேய் அட்டாக் பண்றாங்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆளுங்க. டம்மி பீஸா பார்த்தாங்க அந்த பேய் அட்டாக் பண்ணும். நிஜமா ஒருத்தன் பெரிய வீட்டுல வந்துட்டு அவன் அட்டாக் பண்ண சொன்னீங்கன்னு ஐயோ எங்களை விட்டுருக்க, ஐயா அவன் கெட்டவையா அதான் அட்டாக் பண்றோம், இல்லை விடுகையான்ட்டு காலை வந்து கெஞ்சிட்டு இருக்கோம் அந்த பேய். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. என்ன பண்ணா ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும், மெடிக்கல் காலேஜுக்குள்ள பேய் இருக்கும். பேய் மனமாட்டம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு தெரியுமா? ஆபரேஷன் ஆர்டர் இருந்து பேய் இருக்குது, மாச்சர்ல பேய் இருக்குது. அங்க இருக்கியா லிப்ட், அந்த லிப்டுக்குள்ளதான் ஒரு நர்ஸ் தூக்கம் எடுத்து போயிட்டாங்க. அவங்க என்ன சில மித்துங்க இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, அது மித்து இருந்துச்சு. அது மாதிரி நான் என்ன சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. சொல்லேன்ப்பா ஏன்னு அந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது காஞ்சனாவோட பேரலல் யூனிவர்ஸ். அதனால காஞ்சனாவில இருந்து கொஞ்சம் கூட விலைக்காரக்கும் போக மாட்டோம்ட்டு அப்படியே வச்சிருப்பானுங்க. காலேஜ்ல பேய் இருக்குது. இந்த காலேஜ்ல ஓனர் யாரோ பண்ணா அப்துல் கலாம் மேட்ச்ல வச்ச வில்ல. என்னடா சொல்றீங்க? உங்களுக்கே நியாயமா இருக்கலாம். வில்லனுக்கு ஒரு கெட்டப் காட்டுனா ஏகப்பட்ட கெட்டப் இருக்கு, வச்சு விட்டுடலாம். ஆதவன் வந்து அவர் தானே இவரு, ஆதவன் சாய்பாபா பாரதி பரவச்சல் அவர் தானே இவரு. அப்படியே போட்டதும் நல்லா இருந்திருக்கும். தேவையே இல்லாம அப்துல் கலாம் ஆசை கொடுத்து காமெடி போயிட்டு நாடா இது. லாலு சாப் ஐ லவ் யூ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படுத்தாங்க இல்லையா பெண்குயின் படத்துல சாலி சாப்பிட உள்ள வச்சிருக்காங்க தெரியுமா? புதுசா ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருக்காரு. பட் பாத்தீங்க அப்படின்னா
நல்லாவே இல்ல கிளம்பு. இந்த மாதிரி தலைவரை கையெடுங்க நீ கையெல்லாம் வைக்காது. நீ அவ்வளவு பெரிய இது கிடையாது, தெரிஞ்சிச்சு டம் நீ. ஹாஸ்பிட்டல் பேய் ஒண்ணு பேய் ஓட்ட வராரு. இப்ப முன்சூர் இருக்காது. தலைவன் பாத்தீங்கன்னா Super. பிடிக்காத பேய புடிச்சிட்டேன் அப்படின்ட்டு போய் சொல்லி எஸ்கேப் பண்ணுவாரு. தெரியுதா? போல இங்க வந்து மனுஷன் இருக்காரு. அவ்வளவு வித்தியாசம். ஓகே, அதே ஆரம்பிச்சாச்சு. பத்தது என்ன இன்ட்ரோ தான். நான் எதை வேணா மன்னிச்சுக்கண்டா. போன படத்திலேயே ஸ்ரீகாந்த வந்து ஸ்கூல் போயிருந்தீங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பரத்தை வந்து +2 ஸ்டூடெண்ட்ன்றீங்க. காலேஜ் இல்லையா? எல்லா படத்துலயும் இதே ஃபாலோ பண்ணிட்டா. இதுலதான் விழுந்திருப்பாரு வரது. அப்புறம் என்ன தலையா வந்து ஃப்ராடு ப்ரோஜரி பண்ணி வந்து மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட் வாங்கிடுவாரு. இப்பதான் நீட்டான். அப்பெல்லாம் கிடையாது. காசு உள்ள போயிட்டாரப்போ. அப்பதான் வந்து நான் வந்து இன்ட்ரடிக்ஷன் ஏன் பாத்தீங்கன்னா சும்மா வந்து போயிருந்திருக்கோம். இது சும்மா ஜோக் அடிப்பாரு, உடனே உஷார் ஆயிடும். அப்போ அம்மாவுக்கு சேலையே 5000னா ஐயாவுக்கு சம்பளம் எவ்வளவு? பழனியில கரெக்ட் பண்ணார்ல. ரொம்ப சப்பையா இருக்குப்பா. இல்ல இல்ல ஹீரோயின் பிளாட் பெருசா இல்லையப்பா. என்ன காமெடியா போனா ஹீரோயினுக்கு வந்து மார்ச்சரி அப்புறம் ஆபரேஷன் இதெல்லாம் பார்த்தா பயம். ஏன்னா நம்ம வந்து பயந்த சுபாவம் தான். அது தலைவர் வழி சொல்லுவான், என் வீட்டுக்கு வா, ஒரு மூலிகை இருக்குது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி இதை கேட்டு நம்ம நடுராத்திரிக்கே வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. நடுராத்திரில அவன் வீட்டுக்கு போகுது. உனக்கு இந்த ஆபரேஷன் பண்ண தெரியாதா? சரியா பேசுறேன். அவங்களாம் இல்ல காஜி நைட்டு வீட்டுக்கு வாண்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? நைட்டு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கேன்னு கேட்டேன். ஒரே ஒரு பொண்ணு தாங்க. அது கேம்குள்ளே போயிடுச்சு. என்ன என்னமா 10 மணி நேரமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. இதுவும் ஒரு பசிதானப்பா. ஆஷி குட்டிக்கு இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இன்னும் தெரிஞ்சல நீ இல்லீங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அம்மா எல்லாம் தமிழ் சினிமா சட்டப்படி ஹீரோயின் மட்டும் வந்து லூசு கிடையாது. ஹீரோவோட அம்மாவும் வந்து லூசுமா எடுத்துருப்பாடுங்க. பதினடிச்சது ஊர்வசி தான். இந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராத்திரில கூட ஃபுல் மேக்கப்பும் ஃபுல் நகையை போட்டு பட்டு புடவை கட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்வசி ராத்திரி யாராவது பட்டு புடவை கட்டிருப்பாங்கடா. நாடா அது படமா இல்ல டிவி சீரியலா? இது வடக்கு சீரியல் அந்த மாதிரி இருப்பாடுங்க. படத்தையும் அந்த மாதிரி தூக்கிக்கிறடா. நேடா இது. அப்புறம் என்ன பேய் பிடிக்க சம்பவம் தானே. கேன்சரா பார்த்தோம்னா எடுத்த உடனே வந்து சும்மா ஒரு பேய் ஒரு கிளிம்ஸ் காமிச்சுட்டு ஹீரோ வந்து சும்மா பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு. அந்த காமெடியில எனக்கு படம் வந்துடும். அப்புறம் வந்து பேய் பிடிச்சிரும். பேய் பிடிச்சி அட்டகாசம் பண்ணதுக்கு அப்புறம் காலம் இல்லையா? அந்த மாதிரி அது இதே மாதிரி தான் இல்லையும். தலைவர் என்ன பண்ணுவாரு, எக்ஸாம்ல வந்து எழுத மாட்டாரு. எம்டி பேப்பர் கொடுத்துட்டு காலேஜ் போட்ட உடச்சு உள்ள போய் பேப்பர் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பிடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து அவன் போட்டு குத்துரும். போட்டு குத்தவன தாயம் வந்து உடைச்சல்ல சரக்கு அடிக்க வாட்டர் பாட்டில் எடுத்து உடைக்க அந்த பாட்டில் உடைஞ்சி தலைவர் கையை கிழிக்க தாயாவது பாட்டிலோட எடுக்க திடீர்னு ரத்தம் வந்து கொப்பளிக்குமா. அந்த ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் ஸ்பீடா சர்ன்ட்டு எங்கேயோ இடத்துக்கு போகுமா. பேய் இருக்க இடத்துக்கிட்டே உட்காந்து குடிச்சா பரவாயில்ல. பிளட் தெரிச்சா பக்கத்துல எனக்கு தெரியும். அவ்வளவுதான் கற்பாறை பக்கம் தெரியும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து மாடு மாதிரி சிம்பிளா மாறி பறந்து போயிட்டு எங்கேயா இருக்கும் டெட் பாடி அங்க போய் ஊந்துரும். இதெல்லாம் பைத்தியர் அடிச்சா லூசூர் அடிச்சேன். அப்பதான் வாடா வா வந்து ஏதோ கோட்டையை உடை அப்படின்ற மாதிரி பேய் வந்து காலச்சையை உடச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடும். நான் சொன்ன தெரியுமா? இப்பவே உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இது எங்கிருந்து திருடப்பட்டது என்றால் அருணதி பார்த்தது திருடப்பட்டது. கொஞ்சம் இங்க கொஞ்சம் வந்து உடையில ஒண்ணு தலையா உடச்சிட்டு போவான் தெரியுமா? அந்த ஷாட்டை அப்படியே எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு படத்துல 9 பேய் படம் இருக்கு. என்னது அத்தனை பேய் படத்தை போடல. அப்புறம் என்ன பேய் உள்ள பூந்துருச்சு. இங்க இருந்தான் வந்து பொட்டின்ற திரைப்படம் முழுக்க காஞ்சனாக மாறுகிறது. காஞ்சனா ஆரம்பிச்சது வந்து பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் தலையன் வந்து கொலுசு போடுவான், மஞ்சள் பூசுவான், புடவை கட்டிப்பான்ல. அதே மாதிரி இவன் தலையன் பொட்டு பருத்துமே கொலுசு போடுறாரு, லேடிஸ் மாதிரி பண்றாரு, புடவை கட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுல்லா போட்டு உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் அந்த பத்திலே வரலையடா. என்ன கொடுமை அப்படின்னா படத்துல காமெடி இருப்பாங்க. மொட்டை ராஜேந்திரனும் தொல்லுசாபா சாமியாவும் இருப்பாங்க. இந்த பேய் என்ன பண்ணோம், ஒரிஜினல் வில்லன் வந்து நமிதாவும் அப்துல் கலாம் தான். தலைவன் அங்க அட்டாக் பண்றதை விட்டு சம்மந்தமே பேய் இவங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு காஜா உள்ள போவாங்க. அங்க பார்த்தா தலைவன் பொட்டு பறத்தான் போல செஞ்சிருப்பான். அது பேய் உள்ள இருக்கான். அது பேய் என்ன பண்ண வேண்டாம், அட்டாக் பண்ற பேர்ல கட்டுற தள்ளி இருக்கும், தங்களை கட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி எடிட் பண்ணா நமக்கு என்ன தோணும்? பேய் படம் பேய் படமா இது பேய் எழுதிதான் போட்டோம். ஆம்பளை காட்சி கேள்விப்பட்டிருக்கேன். ஆம்பளை காட்சி அறிவிது
அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பல விஷயம் வந்து பிட்டு பிட்டாவே கிடக்குது. இவங்க வேறையா? ஆஹா. நான் வாயில சொல்றானுங்க, நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு. பட் எதுக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு சீனே இருக்காது. சரியா சொன்னாங்கன்னா பேய் சொல்லும், தலைவர் வந்து பெட்ரூப் இருக்குது மாத்தி விட்டேன்னு சொன்னோம். அதை வந்து அப்பதான் சொல்லுவாங்க தவிர முன்னாடி சீன்ல காட்டவே மாட்டானுங்க. அப்புறம் அந்த படத்துல வந்து நமிதா இருப்பாங்க, நமிதா பத்தி அப்புறம் சொல்றேன். நமிதா சொல்லுவாங்க, நான் அப்பவே சொன்னேன் சுடுகாட்டுல காது கட்டாத அப்படின்னு சொல்லிருப்பாங்க. பட் எப்ப சொன்னாங்க எது சொன்னாங்கன்ட்டு சுத்தமா வந்து சீனே இருக்காது. ஓ flashbackல. பாத்தீங்க அப்படின்னா தலைவன் பொட்டு படத்துக்கு 3 கெட்டப்பு, ஒன்னு ஃபீமேல் கெட்டப்பு, ஒன்னு கிழவன் கெட்டப்பு, அந்த இது வந்து குழந்தை கிட்டப்பா. என் தெரிஞ்சு தலைவன் தான் சொல்லிருப்பான் நினைக்கிறேன். சார் இந்த படத்துல 3 கெட்டப்பு சார். நாங்க சார் விக்ரம் கெட்ட போறாரு, நான் சார் கம்ம கெட்ட போறாரு, நீங்க போறீங்க சார் கெட்டப்பு, இதான் சார் கரியர்ல பெஸ்ட்ன்னு நான் சொல்லிருப்பான் நினைக்கிறேன். இதுக்கு மைண்ட் தான் தலைவன் வந்து பல சைன் பண்ணிருப்பாரு போல. ஜனகாமண்ணா தலைவன் வந்து இந்த கிளங்கட்டப்பு வந்துட்டு ஒரு சேர் ஒன்று இருக்கும், மாட்டு கொம்பு சேரு. ஐயா வந்துட்டீங்களா ஐயா அப்படின்ட்டு வந்த உடனே இவன் தெலுங்குல பேசுவான், அவனு தெலுங்குல பேசுவான். நம்ம நினைச்சிருப்போம் ஏதோ தெலுங்கு போய் போல அப்படின்ட்டு. இங்க தெலுங்கு பேசுற அந்த பரவாயில்ல அவங்க லாஸ்ட்ல ஊர் காட்டுவாங்க, ஊர் தமிழ்நாடு தான் இருந்திருக்கும். அந்த ஊருக்கு போன அப்புறம் தமிழ்ல பேசுவானுங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி சீன் இருக்கு அப்படின்றது இந்த பாட்டியே மறந்துக்கிறானுங்க, தமிழ்ல பேசுவானுங்க. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பட் ஏன் தெலுங்கு வருது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுவாங்க, ஏன் வருது சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமாடா? டிஃபன் மொழி பேய். ஏன் வருது? ஏன் அப்படின்னா இதுதான் வந்து சந்திரமுகி காரு. சந்திரமுகியை வந்து கால் பண்ணிட்டு வச்சிருக்காடுங்க. ஒரு படம் எத்தனை பேய் போனாரு வீடுறப்பா, என்னால முடியலடா. இங்கதான் நம்ம தலையோட இன்ட்ரோ. அடா பாருங்க, ஒரு காலத்துல அர்ஜுனா அர்ஜுனா நம்ம வீடு அர்ஜுனான்ட்டு ஆமா கிளாமர் குயினா ஸ்ரீகிருந்த நமிதாவை கூட்டு வந்து சூனியக்காரி கிட்ட தரட்டு கேவலப்பட்டு வச்சுக்கடா. பாக்கவே கொடூரமா இருக்குடா. என்ன மாதிரி நமிதா வச்சிருக்கலாம், இதெல்லாம் பார்க்கும் போதே செம்ம கடுப்பா இருக்கு. சுஜிஸ் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எங்க படத்திலே வந்து நமிதா ஃபேன் ஆயிட்டேன். அப்ப பெருமை வேற. கான்சாவும் எடுத்த உடனே பேய் கிளிம்ஸ், அப்புறம் பேய் பிடிக்கும், தலைவன் லேடிஸ் மாதிரி பண்ணுவான், வீட்டுல அட்டகாசம் பண்ணுவான். வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கருகாலம் ஆளை கூட்டு வருவாங்களா, அதே ஆளை கூட்டு வருவாங்க. இவர் பாயா என்ன பாயீங்களா, அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப தர்கால கூட்டு வந்ததுக்கு அப்புறம் பேய் பிளாஷ்பேக் சொல்லுமா, அதே மாதிரி இங்கேயும் பிளாஷ்பேக் சொல்லுது. இதுதான் பொட்டு வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் காமிச்சுனா அப்படின்ட்டு பேரமா எடுத்துக்கலாம். உள்ள நம்ம உஷா எடுத்துக்கலாம்ல. நல்ல வேலை லாரன்ஸ் அண்ணா பெரிய மனுஷோட கம்னு விட்டாரு. இல்ல அப்படின்னா தலைவன் கேஸ் போட்டிருப்பாரு முருகராஜா மாதிரி. உனக்கு ஏதாவது இருக்கா? படத்துக்கு ஏன் பொட்டுனா இந்த படத்துல பேயோட பேரு பொட்டு. பட்டுன்னா பரவாயில்ல. ஊருக்குள்ள வந்து நம்ம வந்து தெய்வம் வாங்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா ஊருக்குள்ள பெயர் பச்சையை தீர்த்து வச்சிருப்பாங்க. நீங்களே சமகாண்ட இருக்கீங்க. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. 6 மாசம் மழையே இல்ல, 6 மாசம் சோறே இல்லன்னா பரவாயில்ல, 6 மாசம் சூரிய வெளிச்சமே இல்லையா. இந்தியாவுல எந்த கண்டத்துல ஊர் இருக்கு, இதான் என் கேள்வி. இந்தியா வந்து ஈக்குவேட்டர் இருக்குடா, நார்த் போலே சவுத் போலே இல்லடா. என்னடா இது லாஜிக்கா எடுத்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே பேயாஜா இல்ல நினைச்சேன், கடைசி தலைவனுக்கு ஜாகராஜா இல்ல போல. 6 மாசமா வந்து ஊர்ல சூரிய வெளிச்சமே இல்லையா, இருட்டாவே இருந்தா ஊரு. நம்ம வந்து நாளைக்கு வந்து சூரியன் உரும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு சூரியன் வந்துருமா. உடனே ஒரு பாட்டு, உடனே ஒரு டான்ஸ் வேற. இது சொல்றதே தெரியலீங்க. 6 மாசமா சூரிய வெளிச்சாட்டுல கண்டிப்பா சும பெய்ய ஆரம்பிச்சிடும், ஊரை குளிர ஆரம்பிச்சிடும். இந்த அடிப்படை லாஜிக் கூட தெரியாம படம் பக்கம் தான் கேமரா நினைச்சிட்டு தலை இந்த மாதிரி வச்சிருக்கியா. என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியே தெரியுது. ஏன் இவ்வளவு நாள் நம்பினீங்கல்ல? அப்புறம் என்ன, இந்த இடத்துக்கு வந்து வில்லன் குரூப் வரும். இந்த அப்துல் கலாம் ஹேஸ் வச்சுக்கிற வில்லன், அந்த குரூப் உள்ள வந்துக்கிட்டு ஊர்ல தெய்வமா இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, இந்த பொண்ணு வந்து +2ல வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க, மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கான். நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து. நான் என்ன பண்ணேன்னு கேக்குது. கூட காட்ட மாட்டாடுங்க, படியில காட்ட மாட்டாடுங்க, சும்மா ஆகி வந்தது. அது எப்படி யார பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல, எடுத்தெடுப்புலே வந்து +2 ஸ்டூடெண்ட் வாய்க்குசா போய் சொல்லிடா. நீ ஹீரோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நம்புவ, ஹீரோ நம்ப மாட்டியா? நான் யாருமே நம்பலையே. நம்பிக்கல ஏமா நம்பிக்கல. ஃப்ரீயா ஒரு மெடிக்கல் சீட் தரேன், நீ வந்து படிங்க அப்படின்ட்டு வில்லன் வந்து பேனாஸ்ல கூட்டு போயிருவான். இது கடையெல்லாம் வந்து மேடம் படிச்சுட்டு இருப்பாங்க, படிச்சுட்டு இருப்பாங்க போல. அதுக்கு நடுவுல தான் ஊர் மக்கள் பல பேருக்கு வந்து அடிப்பட ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வருவாங்க, நம்ம தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்ட்டு. பொதுவாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவானுங்க, அதிகமா பணத்தை விட்டு அனுப்பிச்சு விட்டுருவானுங்கல்ல. நீங்க ஒரு படிக்கு மேல போயிட்டு பணம்லாம்
ஆர்கனா? கூட்டிட்டு ஸ்டார் பர்சன் வந்து விட்டுறானுங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஜனத்தொகை கம்மியா வருதுனால ஊர் தலைவன் தான் வந்து இவனோட அப்பன் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அந்த மாதிரி ஆயிடுச்சுமா உங்க அம்மாவே அது போறது நடுக்குமா அப்படின்ட்டு தலைவன் சொல்லியிருப்பான். இந்த அப்பாவி காஞ்சனா கேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி என்ன ஒண்ணுதான் பேர் மட்டும்தான் வேற. இந்த அப்பாவி பொட்டி கேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சேர் அந்த மாதிரிதான் இல்ல சேர் ரொம்ப நல்ல ஒரு அப்துல் கலாம் மேட்ச் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு அப்பாவை தவிர நம்பி இருக்கோம். அப்பதான் வந்து இல்ல வந்து உண்மையா சொல்லுவான் ஆதி கேசவன் தான் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட நினைச்சியா அப்படின்ற மாதிரி அப்துல் கலாம் மேட்ச் வச்சிருந்தா நல்லவன் நினைச்சியா அப்படின்ட்டு உண்மையா சொல்லியிருப்பான். என்ன பண்ணா வந்து பாம்பே பிளட் அது ஒரு வேற பிளட் குரூப் இருக்குது. அந்த பிளட் குரூப் வந்து இந்த மலைவாசி கிட்ட தான் இருக்குது. அது ஸ்டார் பாட்டை வித்தோம்னா அதே ரேட் வித்துடலாம். ஏன்னா ஸ்டார் பாட்டு கையும் கிடைக்கிற ராரு பீஸா. அதனால வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பெட் டெஸ்ட் பண்ற பேரை பார்த்து வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாம் மாம்பெட் இருக்கோ அத்தனை பேரும் தலைவன் வந்து ஸ்டார் பாட்டை சொல்லி வித்துட்டு இருந்திருக்கா. எப்படி மெக்கானிக் ஷாப் வண்டி ஓட்டும் அப்படின்னா முக்கியமான ஸ்டார் இல்ல அந்த மாதிரி இது கூட பரவாயில்ல. இன்னும் சில இடங்கள் உள்ளது. நெத்துக்கு போனாலே வந்து ஏகப்பட்ட வண்டி முன்னாடி கிடக்கும். வண்டி விட்டு போனீங்க அப்படின்னா ஸ்டார் பாட்டை எதுவுமே மிஞ்சாது. அது என்னடா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே இருக்கா? ஈரனை போடுதல்ட்டு ஸ்டார் பாட்டெல்லாம் உருவிட்டு வச்சிருவானுங்க. என்னங்க பண்ணா வந்து ஸ்டார் பாட்டை உருவிட்டாங்களாமா. இப்பயும் கூட உயிர் இருக்குது உயிர் துடிச்சிட்டு இருக்குன்ட்டு மெடிக்கல் ஊட்ட ஒண்ணு தான் ஊட்டி வச்சிருப்பான். ஏன்னா அந்த சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறேன். தெரியல ஜாகிரபிகளும் தெரியல இப்போ மெடிக்கலும் தெரியல. முன்னாடி மட்டும் சொல்றேன் இவ்வளவு விக்காதீங்க அப்படின்ட்டு என்ன புத்தகம் பேருப்பட்ட சுப்பிரமணிய பாரதி. இது வந்து சாதாரண ஆத்மா இல்ல இது வந்து தெய்வ ஆத்மா. அதனால வந்து அங்கதான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க நமிதா. அப்புறம் என்ன அவ்வளவு வச்சு படுறானுங்க. அப்பதான் ஒரு லாஜிக் நிற்பானுங்க. இந்த பேயோட பிளட் குரூப் வந்து பாம்பே பிளட் இல்ல அந்த பாம்பே பிளட் இருக்கிற ஒருத்தன் பிளட்டிங் கொடுத்தாங்கன்னா பேய் வந்து அவங்க ஒட்டிக்குமா. ஓஸ்டுக்கு வந்து அதே பிளட் குரூப் தான் உள்ள போகுமா. இதனால புது இது என்னடா புது பொருள் யாருக்கு பேய்ல கருப்பட்ட சவப்பட்ட என்னோட பேய் வந்து லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஏ பாசிட்டிவ் எனக்கும் ஏ பாசிட்டிவ் உங்க உடம்புல வாடி கொடுங்க அப்படின்ற மாதிரி லாஜிக் வச்சு இருப்பாங்க இந்த படத்துல. இது அப்புறம் என்ன ஒண்ணு தெரிஞ்சு போயிடும். ஐயோ ஒரு வாரம் கொடுங்க ஐயா ஐயா ஒண்ணு போறது இல்லையான்னு ஒண்ணு. பொதுவா வந்து நம்ம ராவணன் வந்து கொடுப்பாருல காஞ்சனாக்கா ஆகும்ல அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேயோட்ட அந்த பாயே வந்து 3 நாள் டைம் தரேன் அதுக்குள்ள செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெட்டி போய் ரெடி ஆயிரு இவர் வந்து சிலையோட கொடுப்பாரு. அப்புறம் வந்து மனுஷனை போட்டு தள்ளி அவர் ஆய் வந்து இவர் தூக்கிட்டு போய் அங்க ஒரு ஃபைட் வச்சு அந்த இடத்துல 3 பேயும் நமிதா பிடிச்சி வச்சு வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல தேவையான குத்தி போட்டு படுக்க வச்சதுக்கு அப்புறம் இங்கதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காஞ்சனா பார்த்தோம்னா பேய் டான்ஸ் தெரியுமா கம்மார மலையில் கடித்தில் ஊர்ல பெண்களை பார்த்தா எவனும் மேலன்னு பாடம் தெரியுமா. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க என்ன பண்ணா வந்து ஒரு கிராஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. என்னது இது அப்படியே வச்சா கான்ஸ்டான்ட்டு அரண்மனை சீரீஸ்ல இருந்து ஒரு உருவி இருக்கா. அது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அம்மன் பாட்டு அரண்மனை கிளைமேக்ஸ் என்ன அவெல்லாம் பேய் வந்து உக்கரமாயிடும். கடைசியில வந்து அம்மன் பாட்டு பாடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அம்மன் பாட்டு பாட்டு இருக்காங்க. அந்த ஏன்னு பாவமியா அதுக்கு அளவு வரல ரியாசனும் கொடுக்க வரல சம்பந்தமே நம்ம சலை கட்டி சாய பாட வச்சிருப்பாருங்க அந்த படத்துல. அப்புறம் பாட்டு பாட வச்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணிருக்கோம்னா மாடு விட்டுருக்கோம். மாடு மேஜிக்கல் மாடு வந்து நமிதா வண்டி வந்து இடிச்சு தள்ளுறோம். பரவாயில்ல ப்ரோ புதுசா யோசிச்சிருக்காரு ப்ரோ மாடுலாம் வருது ப்ரோ வச்சீங்கன்னா இது ஒரு இது கிடையாது. இது ஒரு தெலுங்கு படத்துல ஒரு சீரிஸ் நான் அனுசு வச்சிருப்பேன் தெலுங்கு படம். அந்த சீன் உயிர் ஒரு சீன் உங்காது மாட்டேயா ஒரு சீன் எல்லாமே அட்டு காப்பாச்சு இல்லையா. இது நமக்கு அப்புறம் என்ன பேய் வெளியே வந்துடும் உடம்புல போயிடும். அப்ப நான் நமிதா சொல்லும் என் உயிரை கொடுத்தாலும் உன் உயிரை காப்பாத்துற வில்லங்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். நீயே காசுதான் வந்திருக்க உயிரை கொடுத்து காப்பாத்துல என்ன இருக்குது அதெல்லாம் பரவாயில்ல இந்த பவர் தரேன் நீ போட்டு தள்ளுரு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா பேய் நமிதா குத்தி விட்டுரும்ல அதனால நமிதா வந்து கொஞ்ச நேரம் டிஃபரெண்ட் பண்ணிருக்கோம். பவர் வந்தவன தப்பி டக்குன்னு கலையிடுவான். கேட்டா கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து காப்பாற்ற பார்த்தா அடையவே கலையிட்டா. அவ்வளவுதாங்க மொத்த பேர் காலையிடுவானுங்க மொத்தம் முடிச்சிடுறானுங்க. எப்பா அவனை காணாம போயிட்டாங்க. அதெல்லாம் கதை இல்ல வேண்டாம் பேருக்கு படம் எடுத்து காண்டாம படத்தை இந்த கரும எடுத்துருக்கலாமே. என்னது இது சவுகார்பேட்டை பொட்டை நிறுத்திட்டான். இது அப்புறம் படத்தை எடுத்தான்னா என்ன தாங்க முடியாது. இல்ல அடுத்து வருதா பாம்பாட்டமா ஐயோ நான் யோசிக்க போடுவாங்க பாவத்துக்கு முசலாம் படம் வைக்க முடியாதுயா. ஏன்னா புள்ள குட்டிங்க இதோ நான் கிளம்புறேன்டா போறதா போறீங்க சம்பளம் கொடுத்துட்டு போங்க.
ஓகே சந்தோஷ், இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, நீங்க கேட்டீங்கன்றதுக்காக உசுர பணைய வச்சு படம் பார்த்தீங்க. படம் பார்க்கும்போது பாதியா கட் பண்ணிட்டு நித்திலாம் முடிவு பண்ணிட்டு மறுபடியும் கேட்டீங்கன்றதுக்காக மறுபடியும் ஓட்டி பார்த்து விடுற ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த ரிஸ்கை நீங்க பாராட்டி ஒரு லைக் போடலாம் சந்தோஷ், மறக்காம லைக் போடுங்க. அதே மாதிரி சவுக்கார் பட ரோஸ் பார்க்கலாம் அப்படின்னா போன வாரம் போட்டிருப்பேன், லிங்க் எங்க தரேன், சேனல்ல போங்க இருக்கும், அதையும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி அடுத்த வாரம் என்ன பட ரோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து அடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இனிமேல் வாரம் ரோஸ் வரும், கவலைப்படாதீங்க. ஓகே சந்தோஷ், போகும்போது சும்மா போறீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்றேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு படத்தை எப்படி பரத் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. நமிதா எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கணும் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்க வேற மாதிரி வரும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, ஆமா. இது அப்படியே வேற மாதிரி வந்து ஏதோ பயங்கர இது நெகட்டிவ் ரோல் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஞ்சனா மாதிரி வரும், பயங்கரமா எல்லாரும் பாப்பாங்க, படம் ஓடும். இல்ல, இது கான்செப்டே ரொம்ப கன்றாவியா தான் இருக்கு. அது நிறைய மாத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்பட்டமா காப்பி அடிச்ச மாதிரியே தெரிஞ்சுச்சு. ஆமா, எல்லா படத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் உருவி நாம என்னமோ அந்த படம்லாம் பார்க்காத மாதிரி நம்ம அப்படி பார்த்துட்டு வரணும். ரொம்ப ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நார்மலான ஒரு பேய் கதையாவே எடுத்திருந்தா கூட ஓடி இருக்கும். அதை எடுத்து இதை பில்டப் பண்றேன்னு ஒன்று பில்டப் பண்ணி அதுல தான் அடி வாங்கிருது. நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும், முனி படம் ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே இருக்காது அதுல, அந்த பில்டப்போ எதுவோ இருக்காது. அந்த பேயே எரிஞ்சு போன பேயே அது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அது வர சீனே 1-2 சீன் தான் வச்சிருப்பாங்க, அதுவே பயங்கரமா இருக்கும். அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த முன்னாடி கண்ணு முன்னாடி வந்துட்டு போறதெல்லாம் செமையா இருக்கும். இப்போ கூட அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த பேய் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கார்னர்ல போய் உட்காந்துக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அது அங்கதான் அந்த வீட்டுல தான் எரிச்சிருப்பாங்க, எரிச்சது அந்த இடத்துல உட்காராம அந்த கார்னர்ல போய், அதாவது நம்மளுக்கே ஒரு பயம் இருக்கும், கார்னர்ல பேய் இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இது அந்த மாதிரி ஏதாவது சொல்றல, நார்மலா ஒரு ஒரு கதையை எடுத்திருந்தா கூட பாக்குற மாதிரியா இருந்திருக்கும். இது ஆமா ஆமா, நார்மலா ஏதோ சாமி கொண்டு வர்றது, பவரை கொடுத்து கொள்றது, இதெல்லாம் எதுக்கு இதுல இணைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பாட்டு லாஸ்ட்ல சாமி கிட்ட போய் வேண்டது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாம 1 மணி நேரம் அந்த படம் ஒன்னாலும் சூப்பரா எடுத்துட்டு போயிடலாம். எந்த பாட்டு எதுவுமே கொடுக்காம என்ன கதையோ அதை மட்டும் எடுத்திருந்தாலே. முன்னாடி உள்ள படம் நிறைய பழைய படமே பாத்தீங்கன்னாலே 13ஆம் நம்பர் வீடு, இல்ல வாரிகள் வாலாம் பாத்தீங்கன்னா அதுல பயங்கரமான சாமிலாம் கொள்ளுலாம் கிடையாது. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க தவிர, அந்த சூழலத்தை வச்சுதான் குத்துவாங்க தவிர, மத்தபடி பயங்கர பவர் வந்து இந்த பேய் பாத்தீங்கன்னா அவங்கள யாரெல்லாம் கொண்டாங்களோ அவங்களதான் கொண்டுகிட்டு இருக்கோம். அதுவே பயங்கரமா இருக்கும். ஏன்னா பொம்மையில பேய் இருக்குங்கிறதுனாலே ரொம்ப நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பொம்மையை பார்த்தாலே நம்மளுக்கே பேய் ஒரு ஃபீல் கொடுக்கல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. அந்த காஞ்சூரிங்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்த்து எல்லாரும் இப்படி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப வந்து இந்த மாதிரி எடுத்து நம்மள அதான் இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி எடுக்காம இருந்தா சரி. இந்த அரண்மனை 4 என்னன்னு அந்த மாதிரி கூட எடுக்காம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம், அதாவது பேயினாலே கெட்டதுன்னு காட்டணும், ஏன் அவங்க நல்லதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல. ஆமா ஆமா, அந்த மாதிரி மாத்தினா மேபி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்